ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 15 வருஷத்துக்கு அப்புறம் மோட்டார்லாம் சரி பண்ணி விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு மிளகா நாற்று நட்டிருக்கோம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் மிளகா நாற்று நட்டிருக்காங்க. ஏன் இந்த 15 வருஷம் பண்ணல அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நாங்கள் எப்போவுமே மிளகா விதை போட்டு அதை பிடுங்கி தான் நாற்று நடுவோம். ஆனால் இந்த டைம் நாங்கள் சடனாக பிளான் பண்ணதுனால இனிமேல் மிளகா விதை போட்டு நாற்று வளர்ந்து அதை நடுறது கொஞ்சம் கஷ்டம். மிளகா நாற்று நடுற சீசன் டைம் முடியறதுங்கிறதால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூருக்கு பக்கத்தில் செல்லக்குட்டியூருங்கிற ஊரில் நாற்று பண்ணை இருக்குது. ரொம்ப பெரிய நாற்று பண்ணை. இங்கே நிறைய வகையான நாற்று வச்சுருக்காங்க. நாங்கள் நாட்டு மிளகா நாற்று வாங்கிக்கிட்டோம். அப்புறம் சாம்பிளுக்கு குண்டு மிளகாவும் பச்சை மிளகா நாற்று வாங்கினோம். கூடவே தக்காளி நாற்று, கத்திரி நாற்று இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். இங்கே தக்காளி நாற்று, கத்திரி நாற்று, தென்னங்கன்று நிறைய வகையான கன்றுகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த நாற்று பண்ணையோட வீடியோவை ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் நாற்று தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் முன்னாடியே கரையெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டோம். நாற்று வாங்கிட்டு வந்த உடனே நட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே தண்ணியும் எடுத்து விட்டுட்டாங்க. மிளகா நாற்று நடும்போது ஒரு அடி கேப் விட்டு தான் நடணும். அப்போ தான் செடி உயரமாக வளரும், ஊக்கமாகவும் இருக்கும். மிளகா 6 மாத பயிர். நாங்கள் நாட்டு ரகம் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா இருந்தால் வெளியிலையும் சேல் பண்ணிக்கலாம். நாற்று நட்டு 1 மாதம் ஆகிட்டதால பில்லு நிறைய வந்துருச்சு. அதனால் நாங்கள் களை வெட்டி விடலான்னு சொல்லிட்டு களை வெட்டிகிட்டு இருக்காங்க. வெட்டி முடித்தோடனே பின்னாடியே தண்ணியும் விட்டுறணும், இல்லைன்னா செடியெல்லாம் வாடி போயிடும். மிளகா நாற்றுக்கு அடிக்கடி தண்ணி விடணும். வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் தண்ணி விட்டுறணும். அப்போ தான் செடியும் ஊக்கமாக வளரும், காயும் நிறையா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ மிளகா செடி வச்சு கரெக்டாக 4 மாதம் ஆகுது. மிளகாலாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. காடே ஃபுல்லாக ரெட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக செம்மையாக இருந்தது. நானும் எங்கள் யுகனும் மிளகாப்பழம் பறிக்கலான்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்துகிட்டு போய் பறிச்சுட்டு இருந்தோம். மிளகாப்பழம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலரில் இருந்தால் மட்டும்தான் பறிக்கணும். பாதி க்ரீன் கலர்லேயும் பாதி ரெட் கலர்லேயும் இருந்தால் பறிக்கக்கூடாது. கூடவே நாங்கள் மிளகா காட்டுக்குள்ளே வெங்காயம் வீட்டு யூஸ்க்காக நட்டிருந்தோம். அதுவும் நிறையா காய் பிடிச்சிருந்தது. மிளகா காட்டுக்கு பக்கத்துலேயே தக்காளி நாற்று, கத்திரி நாற்று, வெண்டஞ்செடி எல்லாமே ஒவ்வொரு பாத்தி நட்டிருந்தோம். கரையிலேயே புடலங்காய், பீக்கங்காய் எல்லாமே நட்டிருந்தோம். நிறைய காய் பிடிச்சிருந்தது. தக்காளி செடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காய் காய்ச்சிருந்தது. ஒரு நாளைக்கு 5 பழம் காய்ச்சா வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கூடை நிறைய காய்ச்சா என்னங்க பண்ணுறது? எல்லாமே வேலைக்கு வரவங்கலாம் அறுத்துட்டு போனாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நிறைய கொண்டு போனாங்க. அதுவும் நாட்டு தக்காளிங்கிறதுனால 2 நாளைக்கு மேலே வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ காய் பிடிச்சிருந்தது. மிளகா செடிக்கு பார்த்திங்கன்னா இலை சுருட்டல் நோய் வரும், பச்சை புழு வரும். பச்சை புழுலாம் பார்த்தோன்னா கண்ணுக்கே தெரியாது, நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மருந்து அடிச்சுக்கணும். கம்மியாக போட்டிருக்கிறவங்க சாம்பல் யூஸ் பண்ணிக்குவாங்க. நிறையா போட்டிருக்கிறவங்க மருந்து அடிச்சுட்டு கரெக்டாக தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. மிளகா காட்டை பொறுத்த வரைக்கும் பில்லே இருக்கக்கூடாது. முதல் களை வெட்டி முடித்த 20 நாள்லேயே 2வது களை வெட்டிடணும். நம்ம எந்த அளவுக்கு களை வெட்டி அடி உரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். நாங்கள் களை வெட்டி முடித்தோடனே வாய்க்கால்லாம் உருவி கட்டி தான் தண்ணி எடுத்து விடுவாங்க. அப்போ எங்கள் யுகன் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு களைக்கொத்தை எடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ தான் மிளகா பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. நாங்கள் 4 பாத்தி மிளகா தான் பறித்தோம். 1 பக்கெட் மிளகா வந்தது. நாங்கள் நாற்று நடும்போது குட்டி குட்டியாக இருக்கனால இது வருமா வராதாங்கிற சந்தேகத்திலே நட்டுட்டு இருந்தோம். பட் பரவாயில்ல, நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறையவே காய் பிடிச்சிருக்கு. மிளகாப்பழம் பறித்த உடனே இந்த மாதிரி மண் தரையிலையோ சிமெண்ட் தரையிலையோ நல்லா மொறுன்னு காய வைக்கணும். அப்படி காய வைக்கல அப்படின்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் அழுகி போயிடும். மிளகா காட்டுக்கு பக்கத்துலேயே கடலை போட்டிருந்தோம். கடலை எண்ணெய் ஆட்டிக்கலாம், கொடியை ஆட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த காட்டிலேயே கரையிலேயே நாங்கள் வெங்காயமும் முத்துச்சோளமும் நடவு பண்ணியிருந்தோம்.
நாங்கள் வந்து பறித்த மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி சாக்கில் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய வந்த உடனே அதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் போட்டுருவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.